பரோஸ் 3D பரோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் போர்த்துகீசியர்களில் ஒரு பரோஸ் அப்படிங்கிற ஒரு கதை. அது வந்து ஒரு பூதம். அந்த பூதம் வந்து புதையலை காக்கிற பூதம். யார் புதையலுக்கு சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கும் அப்படின்ற ஒரு மித்து இருக்குது. ஸோ அந்த மித்தை அடிப்படையாக வச்சு தான் மோகன்லால் வந்து இது குழந்தைகளுக்கான ஒரு படமாக ஒரு உலகமாக வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. பெரும்பொருட்செலவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பரோஸ் அப்படிங்கிற ப்ரமோஷன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. மோகன்லால் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. படமும் ஃபுல் 3D அப்படின்னும் போது ஒரு பெரிய க்யூரியாசிட்டியில் தான் நம்ம அந்த படத்தை போய் பார்த்தோம். படத்தில் போய் பார்க்கும்போது மேக்கிங்லாம் வந்து வேறு லெவலு. இப்போது 3D படம் அப்படின்னும் போது நமக்கு இதற்கு முன்னாடி வந்த 3D படங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எல்லா படங்களுமே என்னென்னா 2Dயிலிருந்து 3Dக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அது பார்க்கும்போது கண்ணை உறுத்தும். இப்போ ரீசெண்டாக வந்த கங்குவா படம்லாம் நமக்கு பயங்கரமாக கண்ணை உறுத்துற மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லையா? அது காரணம்னா 2Dயிலேருந்து 3Dயாக கன்வெர்ட். பட் இந்த படத்தை வந்து முழுக்க சந்தோஷ் சிவன் சரி மோகன்லாலும் சரி 2 பேரும் சேர்ந்து ஃபுல் 3Dலேயே படம் எடுத்திருக்காங்களா? நமக்கு உட்காரும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் செம்ம அழகாக இருக்குது. அப்பா இந்த மாதிரியா ஒரு மோகன்லால்கிட்ட இப்படி ஒரு அவுட்புட்டாக இவ்வளோ குவாலிட்டியா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. பட்டம் மேக்கிங்லாம் எந்த மாதிரியான ஒரு மேக்கிங் நம்ம பார்க்கவே இல்லை. கண்டென்ட் நம்ம சொல்கிற மாதிரி தான். அதாவது ஒரு புதையலை வந்து போர்ச்சுகீசிட்ட ராஜாவுடைய அந்த துரோகத்தில் வீழ்த்தப்பட்ட ஒரு மனிதன் பூதமாக மாறி அந்த புதையலை காத்த கதையாக இருக்கும்போது அந்த பூதத்துக்கு வந்து அந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருக்கிற அந்த ஒரு பெண் மேலே ஒரு மிகப்பெரிய பாசம். அந்த பாசம் வந்து எத்தனை ஆண்டுகள்னால் 400 ஆண்டுகளாக பூதமாக இருக்கிற ஒருத்தனுக்கு கதிமோட்சம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கும்போது அப்போது அந்த பெண் மறு அவதாரம் எடுத்து உள்ளே வரும்போது அவங்க மூலமாக சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அந்த புதையலை அவங்க திரும்பி கொடுக்குறாங்களா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுதா அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ இது கண்டென்ட் வைஸ் அப்படின்னும்போது மலையாள படம் அப்படின்னும்போது நம்ம என்ன யோசிப்போம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஸ்லோவாக தான் இருக்குது. அண்டு இது மேக்கிங் வைஸ் கிட் ஸ்டோரி அப்படின்போது புரிகிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக தான் எடுப்பாங்க. எல்லாமே ஃபைனுங்க. ஸ்லோ அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் இருக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது 1x ஸ்பீடில் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 0.8x பார்க்கலாம், 0.5x பார்க்கலாம், 0.2x வச்சுட்டு உட்காந்து நீங்கள் ஒரு ஃப்ரேமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. சொல்ல வந்த கதை வந்து 2.25 மணி நேரம் சொல்கிறாரு. 2.25 மணி நேரம் சொல்கிற அளவுக்கு அந்த கதையில் ஒன்றும் இல்லை. அது அப்படி இப்படின்னு கடந்து போகலாம். பட் அப்படி கடந்து போக வேண்டாம். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாக அந்த கதை என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த கதைக்கு வில்லன் யார் அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே தெரியல. ஏன்னா இவங்களே தான் பேசிக்கிறாங்களே, இவங்களுடைய உணர்வுகளை பற்றி மட்டும்தான் பேசிக்கிறாங்களே தவிர இதை வந்து எதிர்க்கிற பூதம் யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை. அதனால் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாதனால ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்சி போயிடுது. நிறைய இடங்களில் அது வந்து தூக்கமே வருது. என்னதான் படம் வந்து நிறையா கிட்ஸுக்கான படமாக அனிமி படமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக விஷுவல்ஸாக இருந்தாலுமே கூட இந்த பரோஸ் படத்தோடைய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாததுனால மேக்கிங்காக வேணால் நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த பரோஸ் படத்தை நம்ம சொல்லியே ஆகணும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.